வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல இப்போ என்ன பார்க்க போறோம்னா, 2023 சரிங்களா? 2023ல நடந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். 7/2/2023 நடந்த ஒரு கொஸ்டின். அதாவது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆக்சுவலா ஒரு டெட் கொஸ்டின். பேப்பர் 2 சரிங்களா? பேப்பர் 2ல நடந்த பேப்பர் 2 கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்மந்தமா மொத்தம் வந்து 29 வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா? இப்போ வந்து 30வது வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுதுக. என் தமிழ்னா என் தமிழ்னா எப்படி பிரிக்கணும் பார்த்தீங்கன்னா, எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நான்கு சரிங்களா? இப்படி தான் பிரித்து எழுதிருக்கணும். 2வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க. அதாவது சூட்டல். சூட்டல்ங்கிறது எதுக்கு சொல்றோம்? செய்த தவறுகளை சூட்டல் திருத்த உதவியது சரிங்களா? சுட்டிக்காட்டு சுட்டிக்காட்டி திருத்த உதவியதுன்னு வருது சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க. 3வது கொஸ்டின் பாருங்க. காய்த்தே மில்லத் அவர்கள் மகிழ்வுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். அவர் எளிமையை விரும்பினார். இந்த இடத்துல வந்து என்ன வரும்னு கேட்காங்க சரிங்களா? இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டால் ஏனெனில் இங்கே வரும். இந்த ஏனெனில்ங்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல வரும். அடுத்து இங்கே பாருங்க. 7/2/2023 நடந்த ஒரு கொஸ்டின் சரிங்களா? நம்ம தமிழ் வீடியோ பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 29 வீடியோ போட்டேன். இது வந்து 30வது வீடியோ சரிங்களா? சரியான இணைப்பு சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். அவர் வந்து எளிமையை விரும்பினார். அதே மாதிரி தான் அந்த காய்த்தே மில்லத் அந்த மாதிரி தான் வருது. ஏனெனில் சரிங்களா? அடுத்து சரியான இணைப்பு சொல்லி தருக. மலை டேஸ் உலகின் உயிர்கள் இல்லை. மலை வந்து டேஸ் உலகில் உயிர்கள் இல்லை. மழை இல்லைன்னா உலகில் உயிர்கள் இல்லை. இந்த இல்லை தான் ஆன்சராக வரும் சரிங்களா? அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதை வந்து பட்ட மரத்தில் பட்ட மரத்தின் வருத்தங்கள் வந்து யாவை சரிங்களா? இதான் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். யாவைங்கிறது தான் ஒரு இதுக்கு ஏற்ற ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி. அடுத்து பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துக. டேஸ் பேர் சுற்றுலா செஞ்சனர். எத்தனை பேர் சரிங்களா? எத்தனை பேர் வந்து சுற்றுலா சென்றர்கள் வரணும். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்க. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்துக. அதாவது சான்றோருக்கு அழகாவது எது சரிங்களா? இந்த இதில் வந்து சரியான வினாச்சொல் ஏதுன்னு தான் சரியான வினாச்சொல். 9வது கொஸ்டின் பாருங்க. அதாவது பொருத்தமான காலம் அமைத்தல். கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க. எதிர்காலத்தை கேட்டால் காண்பான். அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இருக்குல்ல, அதில் வந்து எதிர்காலத்தில் இது எதுக்கு சரியான பொருந்துன்னு கேட்டால் கான் வந்து காண்பான். 10வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாதுன்னு கேட்டிங்கன்னா வின் சரிங்களா? இந்த வின்ங்கிறது வந்து இணைத்து புதிய சொல்லை உருவாக்க முடியாது. மற்ற சொல்லலாம் இணைத்து புது சொல்லை உருவாக்கலாம். பூமணி, வான்மலை இந்த மாதிரி மற்ற புது சொல்லை உருவாக்கலாம். அந்த வின்னுங்கிற சொல்லை வச்சு புது சொல் உருவாக்க முடியாது சரிங்களா? அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எது வந்து சொல்லி புதிய சொல்லை உருவாக்குகன்னு கேட்டிருக்கு சரிங்களா? இது காப்பிய சுவை. இது வந்து புதிய சொல்லை உருவாக்கியிருக்கு, கரெக்டாக உருவாக்கியிருக்கு. பாருங்கள். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதை கொடுத்தாங்கங்கிறது ஒரு பேச்சு வழக்கு. அது எழுத்து வழக்குங்கிற இதை கொடுத்தார்கள் இதை கொடுத்து விடுங்கள். இதான் வந்து சரியான எழுத்து வழக்கு சரிங்களா? இதை கொடுத்து விடுங்கள்ங்கிறது சரியான எழுத்து வழக்கு. 13வது கொஸ்டின் பாருங்கள். இரு பொருள் தருக. விளக்கு சரிங்களா? விளக்குக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோம்னா, விளக்கு வந்து அகல் விளக்கு நம்ம விளக்கு சொல்லுவோம். அல்லது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டை விளக்கி சொல்லு, அந்த மாதிரி அதுக்கும் விளக்கு தான் வரும் சரிங்களா? அடுத்து உண்மை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டால் பொய்மை. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து பொய்மை. அடுத்து இருபொருள் தருக. ஆறுனா ஒரு நதி. இங்கே பாருங்க. ஆறுனா ஒரு நதி. இன்னொன்று வந்து எண்ணுக்கும் ஆறு தான் போம். குரில் நெடில் பொருள் வேறுபாடு. இது வந்து கோல் அதாவது சின்ன கோல்னா சின்ன இதுன்னா சொல்லினா பெருன்னு அர்த்தம். பெரியதுன்னா விண்மீன் சரிங்களா? சின்ன கோல்னா பெருன்னு அர்த்தம், பெருசுன்னா விண்மீன் அர்த்தம் சரிங்களா? அடுத்து கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. டேஸ் நான் டேஸ் சென்றேன். விடு சரிங்களா? விடு நான் வீடு இங்கே செஞ்சேன் சரிங்களா? விடு நான் வீட்டுக்கு செல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கூச்ச பாருங்க. காரணம் சரியா தவறான்னு கேட்குங்க. மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தினும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போ சிவஞானம் சரிங்களா? இது வந்து 10th தமிழில் இருக்குது சரி. 10th தமிழ் புக்கில்
புது புக்கில் இருக்குது. சரிங்களா? புது புக்கில் வந்து மாநகராட்சி சிறப்பு குடிநீர் தலையை குடித்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லி மாப்போ சிவஞானம் வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் பாருங்கள். ஆந்திரத்தின் தலைநகராக ஆந்திர பிரதேசம் இருக்கலாம், அதோட தலைநகராக வந்து சென்னை இருக்க வேண்டும் என்று எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் தான் இது. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? அந்த 10th புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மாப்போ சிவஞானம் பற்றி. அடுத்து பாருங்கள், லிங்கஸ்டிக்னா மொழியியல். கலைச்சொல்ல வந்து லிங்கஸ்டிக்னா மொழியியல். அடுத்து வந்த கான்சனோன்ட்னா மெய்யொலி. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல் கண்டறிய. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கிள்ஸ் என்பதன் தமிழ் என்ற சொல்லின் கலைச்சொல்லி தான்கிற. லான்ச் வெஹிக்கிள்னா ஏவு ஊர்தி. அடுத்து பாருங்க, பக்தியில் வினாக்களை சரியான விடை. இது 23லேருந்து 27 கொஸ்டின். இந்த இதில் எப்படின்னா, இந்த ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம படித்து அந்த பேராகிராஃப்குள்ளேயே கொஸ்டினுக்கு பதில் இருக்கும். சரிங்களா? தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்தனர். கப்பல் கட்டும் கலையை கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை வந்து காலஞ்சை, கம்மியர், வர்க்கன, கூய் என்று மணிமேகலை அடியால் வந்து அறியலாம். தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்புக்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றின் தச்சு முழங்கள் என்னும் நீட்டளவைகளையும் கணக்கிட்டனர். பெரிய படகுகளின் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலச்சின் தலையை போன்று வடிவமைப்பதுண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன. இங்கே பாட்டுங்க, கப்பல் கட்டும் கலையை கலைஞர்கள் மணிமேகலை எவ்வாறு சொல்லியிருந்தால் அது வந்து கம்மியர். இதில் வந்து அதெல்லாம் இருக்கும்போதுங்க பாருங்க, கப்பல் கட்டும் கலை இதில் வந்து மணிமேகலை வந்து என்ன சொல்லுது பாருங்க, இந்த வருத்தத்தில் கம்மியர். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, தச்சு முழக்கம் என்பது என்ற நீட்டளவை. தச்சு முழக்கம் என்பது என்ற நீட்டளவை. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்படும்? பரிமுகம். பரினா நம்மளுக்கு தெரியும் குதிரைன்ட்டு, அதாவது பரிமுகம். நீர்மட்ட வைப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் கேட்டால் நாவல் மரம் தான் நீர்மட்ட வைப்புக்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள். எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? நீர். சரிங்களா? நீர் வந்து பாதிப்படையாத மரங்களை தான் கப்பல் கட்ட பயன்படுத்தினர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 28வது கொஸ்டின். சரிங்களா? ஒரு சரிங்களா? ஓர் சரியான அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. பார்த்துங்க, ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு இனிய குளம் இருந்தது. இதான் வந்து சரியான பதில். ஓர் பயன்பாட்டின் பிழையற்ற தொடர் கேட்டிருக்காங்க. இது வந்து பிழை உள்ள தொடர். சரிங்களா? பிழையற்ற தொடர்னு கேட்டிருக்காங்க. பிழை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து எப்படின்னா சரியாக அமைந்த தொடர் கேட்டிருக்காங்க. இது வந்து பிழையற்ற தொடர். ஒரு பார்த்துங்கன்னா, அதாவது உயிரெழுத்துக்களில் ஓர் பொண்ணும் உயிர்மெழுத்துக்களில் ஒரு பொண்ணு. சரிங்களா? உயிரெழுத்துக்களில் ஓர் பொண்ணும், அதாவது ஊரிலிருந்து ஊ வருது பற்றிலாம், அந்த உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பொண்ணும், உயிர்மெய் எழுத்து வந்து வீக்கு முன்னாடி ஒரு பொண்ணும். சரிங்களா? இதை பார்த்துக்காங்க. அடுத்து பாருங்க, அதேமாதிரி தான் கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுங்க? அதாவது நான் சொன்ன மாதிரி தான் உயிரெழுத்து, அதாவது ஈங்கிறது உயிரெழுத்து, அந்த ஈக்கு முன்னாடி ஓர் போட்டிருக்காங்க. ஓர் இடத்தில் அமர்ந்தான். பொறுத்துக்க பாருங்க, மூத்தோர்னா என்னது? பெரியோர். மாற்றார்னானது மற்றவர். நெறினானது வழி. தூற்றும்படினா இகழும்படி. சரிங்களா? இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மழலை அப்படின்னானது குழந்தை. சரிங்களா? மழலைன்னா குழந்தை. வனப்புன்னா அழகு. பூரிப்புன்னா என்னது? மகிழ்ச்சி. பூரிப்புன்னா மகிழ்ச்சி. மேனின்னா உடல். இதில் வந்து ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்த்தா சொல் பொருள் பொறுத்துக. புலி வந்து உருமும். புலி வந்து நம்மளுக்கு உருமும். அதாவது இந்த வந்து மரபு தொடர்கள் இது வரும். சரிங்களா? புலி வந்து உருமும். அடுத்து யானை வந்து என்னது? பிளிரும். சரிங்களா? யானை வந்து பிளிரும். சிங்கம் வந்து என்னது? சிங்கம் வந்து முழங்கும். ஆந்தை வந்து அலரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதில் சரியான பதில். அடுத்து 34வது கொஸ்டின். சரிங்களா? ஒருமை பன்மை. இது வந்து பிழையற்ற தொடர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சரியான தொடர் இதுன்னு கேட்டிருக்காங்க. பசு வந்து கஞ்சை ஈன்றது. பசு வந்து கஞ்சை ஈன்றது. இதில் ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்து பாருங்க, பொருத்தமுடைய கலை சொல்லை அறிது கண்டறிதல். எம்பளம்னா சின்னம். சரிங்களா? எம்பளம்னா சின்னம். இதில் வந்து எம்பளம்னா சின்னம். இதான் கரெக்டாக இருக்குது.
இது திசிஸ்னானது ஆய்வேடுன்னு வரும். திசிஸ்னு ஆய்டு. இன்டெலிஜென்ட்னா அறிவாளர்னு வரும். இதுல வந்து அறிவாளர் வரும். சிம்போலிசம்னா குறியீடுன்னு வரும். சிம்போலிசம்னா குறியீடுன்னு வரும். இந்த 3 வந்து தப்பா இருக்கு. சரிங்களா? இதான் வந்து கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்ன்னு கேட்டா, குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. குதிரை வந்து அவள் அருகில் வந்து நின்றது. அதாவது இது வந்து ஒரு அக்ரிணை பொருள். அதனால வந்து நின்றதுன்னு தான் சொல்லணும். பொம்மையை உடைத்தது யார்? பொம்மையை உடைத்தது யார் வந்து இது எவ்வகை தொடர்? அந்த கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது ஒரு வினா தொடர்ந்து. அடுத்து பாருங்க 38வது கொஸ்டின். சொற்களின் கூட்ட பெயர் பொறுத்துக. ஆ. சரிங்களா? ஆண்ணனது ஆணிரை. ஆண்ணனது ஆணிரை. ரெண்டாவது ஆடு வந்து ஆட்டு மந்தைன்னு வரும். சரிங்களா? ஆட்டு மந்தைன்னு வரும். ரெண்டாவது புல் கட்டுன்னு வரும். புல் கட்டுன்னு வரும். நாலாவது கட்குவியல்னு வரும். சரிங்களா? அடுத்து கூட்ட பெயர்கள் வந்து எறும்பு. எறும்பு வந்து எறும்பு சாறை. சரிங்களா? எறும்பு புற்றெல்லாம் வர்றது. தென்னை தென்னந்தோப்புன்னு வரும். 40க்கு வந்து தென்னை தென்னந்தோப்புன்னு வரும். 41வது பாருங்க. சொற்களின் கூட்ட பெயர்கள் கண்டறிய. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்ட பெயருங்க கட்குவியல். சரிங்களா? கல் என்னும் இந்த இட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த இட்டு எதுக்கு வரும் பார்த்துக்கோங்க. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இலைக்கு வேறு பேர் வந்து இலைக்கு வேறு பேர் வந்து தலை. இலைக்கு வேறு பேர் வந்து தலை. அடுத்து பாருங்க. வாழ்க்கை டேஸ் மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் கூத்து சொல்லும். வாழ்க்கை வந்து தோற்பவை. வாழ்க்கையிலிருந்து தோற்பவை வந்து மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாயின தோல்பாவை கூத்து சொல்லும். சரிங்களா? இதை தத்துவமாய் தான் தோல்பாவை கூத்து சொல்லும். அணிகள் அப்படின்னா அணிகலன் புன்னகை. ரெண்டு என்னது நகை தான். சரிங்களா? ரெண்டுக்கும் மீனிங் வந்து நகைன்னு வரும். அடுத்து பாருங்க. அகர வரிசைப்படி சொற்கள் சரியா அமைந்த வரிசை தேர்ந்தெடுங்க. இது வந்து ப, பா, பி, பி, பூ, பே, பை, போ அந்த மாதிரி. இதுல வந்து ஆப்ஷன் சி தான் பாருங்க. பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை, பேருந்து, பைந்தமிழ், பொதுவுடைமை, போராட்டம் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து சரியான இணை எதுன்னு கேட்டால் ஆஸ்தின்னா துன்பம் வராது. சரிங்களா? அனுமதினா இசைவு. சரிங்களா? உசார்னா விழிப்புணர்வுன்னு வரும். இம்சைன்னா துன்பம் வரும். இதில் வந்து இது நான் நடத்தியிருக்கேன்னு நினைக்கிறேன். நடத்துறது இது கிடக்கு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. சரிங்களா? கோதை கவிதையை படித்தாள். கோதை வந்து எதை படித்தால்னு வரும். சரிங்களா? வேர் சொல்லை கொடுத்து வினையாளன் பெயர் உருவாக்கல். தா என்கிறது ஒரு வேர்ச்சொல். வினையாளன் பெயர் கேட்டால் தந்தவர். வாழ்க்கை என்பதை வேர்ச்சொல் கேட்டால் வாழ்க்கை என்பது ஒரு தொழிற்பெயர். சரிங்களா? வாழ்க்கை என்பது தொழிற்பெயர். ஏன்னா கையில் முடியுது பற்றிலா கை, சி, தி அப்படியெல்லாம் வந்தால் தொழிற்பெயர் தான். சரிங்களா? இது வந்து இதில் தொழிற்பெயர் கேட்டால் இது வேர்ச்சொல்லை கேட்டிருக்காங்க. இது வேர்ச்சொல் கேட்டால் வாழ். வேர்ச்சொல் எப்போதும் கட்டளை பொருள் ஆப்போசிட்டில் இருக்கிற நபரை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். தந்தான் வேர்ச்சொல்லை கேட்ட தந்தான் என்பது வேர்ச்சொல் வந்து தா. இது ஒரு வேர்ச்சொல்லுன்னு கேட்டால் தா. அடுத்து பாருங்க. வேர்ச்சொல்லை தெரிந்த கேட்டனன். கேட்டனன் என்பது கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பார்த்த என்பது பார்னு வரும். சரிங்களா? பார்த்த என்பது பார்னு வரும். அடுத்து பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்களுக்கு வந்து மாதம், இளமை, சந்திரன், நிலவு எல்லாம் ஒரே பேர் தான். அடுத்து பாருங்க 54 கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எலினி, கிளி, பாடம், திரைசீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்குன்னா ஓவியம் வரையப்படும் துணியை தான் இதெல்லாம் சொல்லுது. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒளி வேறுபடந்து பொருளை அறிக. வயலில் களை எடுத்தனர். வயலில் வந்து களை எடுத்தனர். இந்த ல வந்து எந்த ல வரும் பார்த்துங்க. பள்ளிக்கூடத்துக்கு வரல, ஸ்கூலுக்கு வர ல வந்து வரும். மற்ற எல்லாம் வந்து தவறுதலாக வருது. காலை எடுத்தனர் இதெல்லாம் வராது. சரிங்களா? இதுதான் சரியான பதில். அடுத்து கூரை, கூரை பொருள் வேறுபாடு உணர்த்துக. கூரை என்னது வீட்டின் கூரை. சரி, இந்த ரைக்கு வந்து வீட்டின் கூரை, இந்த ரா வந்து புடவை. இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து பழைய ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புது புக்கில் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, பழைய ஸ்கூல் புக்லேயும் தெளிவாக கொடுத்துருக்கு. முடிஞ்சால் அந்த மைங்கொலி பிழைகள் எப்படின்னு போடுறேன். சரிங்களா? மைங்கொலி பிழையற்ற தொடர் அறிகள். சரிங்களா? பறவையிடம் இருப்பது இறகு. பறவையிடம் இருப்பது இறகு. இது சரி. அடுத்து பாருங்க. பறவைக்கு இருப்பது அழகு. சரிங்களா? இந்த ல வந்து வராது. சரிங்களா? பறவைக்கு இருப்பது அழகு. இந்த ல வரும். ரைட்டு, கரெக்டு தான். இந்த ல வரும். மன்னரிடம் இருப்பது வாள். சரிங்களா? இதுவும் கரெக்டு தான். அடுத்து சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. இந்த ரூ வராது. இந்த ரூ வரும். இந்த ரூ வரும். சரிங்களா? 1, 2, 3 சரி, 4வது தப்பு. அதான் ட்ரஸ்ட்னது அறக்கட்டளை. 58ஆம் கொஸ்டின் பாருங்க. ட்ரஸ்ட்னது அறக்கட்டளை. 59 கொஸ்டின் பாருங்க. யூகோஸ்ட்ரைன்னா குதிரை ஏற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரிங்களா? இதில் வந்து பி தான் சரியாக பொருந்திருக்கு. மற்றெல்லாம் கரெக்டாக பொருந்தலை. மற்றெல்லாம் பார்த்துக்கோங்க. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத. கூடை, முடை. சரிங்களா? கூடை வந்து முடைன்னு வரும்.
பிழை நீக்கி எழுதுக. அந்த பூஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. அந்த பூஞ்சை வந்து ரோட்டோரத்தில் இருந்தது. அந்த வந்து இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிற மாதிரி. அப்போ எழுத்து வழக்கில் எப்படின்னா, அந்த புன்சை வந்து சாலையோரத்தில் இருந்தது. அதான் சரியான இது. அடுத்து 63வது கொஸ்டின், இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிய. அதாவது இன எழுத்துக்கள்னா இந்த 2 வரும், வி இல்லு, சரிங்களா? இன எழுத்துக்கள் எப்போதும் வல்லினம் மெல்லினம், அதாவது மெல்லினத்துக்கு அடுத்து வல்லினம் வரும், சரிங்களா? அதான் வந்து இன எழுத்துக்கு எதுவும் பார்த்துக்கோங்க. இதில் மஞ்சள், அந்த இந்து, தம்பி இதெல்லாம் பொருந்திருக்கு. இது வந்து பொருந்தலை. நம்மளுக்கு பொருந்தாதான் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் சரியான பதில். அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு வரும், சரிங்களா? இது வந்து 5 நிலங்கள். இதில் வந்து மதுரைன்னு கிடக்கு, மதுரை வராது. இது பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிய. பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. இதில் எது பொருந்தலைன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எக்கு பொருந்தலை, சரிங்களா? இது ஆயுத எழுத்து வந்திருக்கு, மற்றெல்லாம் வந்து உயிர்மெழுத்துக்கள் வந்திருக்கு, சரிங்களா? அதாவது இடர் வந்து ஆளி என்பதை எது சொல்லுனது? ஆளின்னு இடர் ஆளி. இடர் ஆளின்னா இன்பக்கடல். ஆளின்னா நம்மளுக்கு துன்பம் தெரியும். அதாவது இடர்னா நம்மளுக்கு துன்பம் தெரியும். இதில் எது சொல் கேட்டிருக்காங்க? அப்போ இன்பம். உண்மைன்னா பொய்மை. 67 கொஸ்டின் பாருங்க. எதிர்ச்சொல் வந்து உண்மைன்னா பொய்மை. அடுத்து மீசை அப்படி என்பது எதிர்ச்சொல். மீசைன்னா என்ன அர்த்தம்னா, மீசை அதோட மீனிங் கேட்டீங்கன்னா மேலேன்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சொல் கேட்டால் கீழே. சேர்த்தெழுதுக. எதிர் பிளஸ் ஒலிக்கன்னா எதிரொலிக்க. சேர்த்தெழுதுக. நெடுமை பிளஸ் தேர் அப்படின்னா நெடுந்தேர், சரிங்களா? நெடுமை பிளஸ் தேர்னா நெடுந்தேர். இதெல்லாம் ஸ்கூல் புக்கிலலாம் நம்ம பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புக்குக்கு பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. அதை அழகாக பார்த்துக்கோங்க, சரிங்களா? தேம்பாவணி என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது தேம்பா பிளஸ் அணி. தேம்பா பிளஸ் அணி வரும், சரிங்களா? சரியான நிறுத்த குறியீடுகளை தேர்ந்தெடுத்து. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றவை வினா சொற்கள் ஆகும். இதில் வந்து எந்த இடத்துல வந்து கால்புள்ளி வச்சுருக்காங்க, எந்த இடத்துல வந்து ஒற்றை மேற்கொள்ளி வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அதேமாரி பொருத்தமான நிறுத்தக்குறியை அமைத்து தொடர்க. 73வது கொஸ்டின், வண்டியில் ஏறுங்கள், அவர் அன்பு கட்டளையிட்டார். இதான் வந்து சரியாக பொருந்திருக்கு, சரிங்களா? இதான் வந்து சரியாக பொருந்திருக்கு. 73வது கொஸ்டின் பாருங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டைக்கு வந்து சைதை, சரிங்களா? சைதா பேர் வந்து சைதை, சரிங்களா? அடுத்து பாருங்க, தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சை. தஞ்சாவூருக்கு வந்து மறு பேர் வந்து தஞ்சை. 76வது கொஸ்டின் பாருங்க. இந்த மருவு பேர்கள் வந்து நான் ஒரு வீடியோவை போட்டு விடுறேன், சரிங்களா? ஷார்ட் வீடியோவை நான் போட்டு மருவு பேர்களை பற்றி எந்தெந்த ஊர் எந்தெந்த இதுன்னு சொல்லி நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் போட்டு விடுறேன். கும்பகோணம் என்பதன் மருவு பேர் வந்து குடந்தை, சரிங்களா? கும்பகோணம் வந்து குடந்தை. ஊர் பெயர்களின் மறுவை கண்டறிய. திருச்சிராப்பள்ளி என்பதை மறுவை இருந்த திருச்சிராப்பள்ளிக்கு வந்து திருச்சி, சரிங்களா? திருச்சிராப்பள்ளிக்கு வந்து திருச்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருவு பெயர்கள் வந்து ஓல்டு புக்லையும் இருக்குது, 12th ஓல்டு புக்லையும் இருக்குது, ப்ளஸ் வந்து புது புக்கு 10th புது புக்லையும் பின்னாடி கிடக்கு. இருக்கிறத நான் போட்டு விட்றேன், சரிங்களா? பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. காலிங் பெல். காலிங் பெல் என்னது? அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கு தமிழ் சொல்லை கண்டறிய. 79வது கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிய. டினெட்டிக் காம்ப்ளிஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு, சரிங்களா? இந்த கொஸ்டின் 79வது கொஸ்டின் பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்க. ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல்லுனா நுண்ணுயிர் முறி. ஆன்டிபயாட்டிக்னா நுண்ணுயிர் முறி. இங்கு நகராத பேருந்து நிற்குமா என்ற வழிபோக்க வினருக்கு அதோ அங்கு நிற்கும் என்று மற்றவர் கூறுவது வந்து சுட்டு விடை. நான் வந்து வினா விடைகள் இதெல்லாம் போட்டு விட்டேன், சரிங்களா? பார்க்காதவங்க பார்த்துங்க. நம்ம வீடியோவில் வந்து வினா விடைகள் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு விட்ருக்கேன், பழைய புக்கில் உள்ளதை. அதில் அந்த கொஸ்டின் கூட இருக்குது, சரிங்களா? இது சுட்டு விடை. 82வது கொஸ்டின் பாருங்க. விடை வகைகள். ஊருக்கு போவாயான்ற கேள்விக்கு போக மாட்டேன்னு வந்து மறைவிடை, மறுத்து கூறுது, அதனால் மறைவிடை, சரிங்களா? இது எவ்வகை விடை என தேர்ந்தெடுத்தது. 83வது கொஸ்டின். கடைத்தெரு எங்குள்ளது வினாக்கு வந்து இடப்பக்கத்தில் உள்ளதுங்கிட்ட அது சுட்டு விடை. அலுவல் சார்ந்த கொஸ்டின் 84. என்ட்ரிப்ரூனியர் என்பது வந்து தொழில் முனைவோர், சரிங்களா? அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? கடமை. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. எஸ்கலேட்டர்னா என்னது? மின் படிக்கட்டு. ஹோமோகிராஃபின்னா ஒப்பெழுத்து, சரிங்களா? 87 வந்து ஹோமோகிராஃபின்னா ஒப்பெழுத்து.
அடுத்து பாருங்க, ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. இதோட இது என்ன ஓமையால் ஓமை அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. அடுத்து பசுமரத்தாணி போல. இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கான், எளிதில் மனதில் பதிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பட்டு வினை. செயப்பாட்டு வினையை தேர்வு செய்க. இதில் வந்து பாடல் அவளால் பாடப்பட்டது. சரிங்களா? பாடல் அவளால் பாடப்பட்டது. இது வந்து செய்யப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்து இது பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கந்தனை திருந்த செய்தான். கந்தனை திருந்த செய்தான்கிறது ஒரு பிறவினை தொடர். கந்தனை திருந்த செய்தான்கிறது ஒரு பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள்ங்கிறது ஒரு செய்வினை தொடர். கவிதா வந்து உரை படித்தாள்ங்கிறது ஒரு செய்வினை தொடர். அடுத்து பாருங்க, 93ஆம் கொஸ்டின். தமிழர்களின் பண்பாட்டில் திருவிழாக விளங்கும் ஏறுதழுதல் 2000 ஆண்டுகால தொன்முடையது. இதுக்கேற்ற கொஸ்டின் பாருங்க, தமிழர்கள் பண்பாட்டில் திருவிழா விளங்கும் ஏறுதல் எத்தனை ஆண்டுகால தொன்முடையது? இதான் வந்து கரெக்டான இது. அடுத்து பாருங்க, 94ஆம் கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தின் வேர்சோ தெரிஞ்சு புலப்படும் கவிஞர் யாருன்னா வாணிதாசன். இதில் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். தமிழகத்தின் வேர்சோ தெரிஞ்சு புலப்படுவர் யார்? இரு வினைகள் பொருள் வேறுபாடு அறிதல். சரியா? விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இரு வினைகள் பொறுப்பாடுக. பொருந்து, பொறுத்து. அதாவது விடையினை சரியாக பொருத்தி வேலையை பொருந்து. இதான் வந்து பி தான் ஆப்ஷன் சரியான பி தான் சரியான ஆன்சர். அறுத்து, அருந்து. அதாவது கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. ஆப்ஷன் சி தான் இதுல சரியான பதில். சரிங்களா? 98 பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடார்கள். தம்மின் தான் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கு எல்லாம் இனிது. இதுல வந்து ஆப்ஷன் வந்து ஏ தான் சரியா பொருந்திருக்கு, மத்தெல்லாம் கரெக்டா பொருந்தல. அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்னா இது வந்து கல்வெட்டு. சரிங்களா? அடுத்து வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்துக. இதுல வந்து ப, பா, பி, பூ, பே, பை அந்த மாதிரி வந்திருக்கு. இதுல வந்து ஆப்ஷன் ஏ தான். பாரதம், பிலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து. இது கரெக்டாக வந்திருக்கு. நண்பர்களே, நம்ம சேனல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சம்பந்தமா 29 வீடியோ போட்டிருக்கோம். இது 30வது வீடியோ. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுங்க. எனக்கு இந்த நீங்கள் லைக் கொடுக்குறதும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் எனக்கு வந்து பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்த வீடியோ போடணும்னு தோணும். அடுத்து கண்டென்ட் தந்தாப்புல அடுத்த வீடியோ போடுவேன். ரொம்ப நன்றி.